கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் ஞானிகள் கண்டுகொண்ட இயேசுவை நாங்களும் கண்டுகொள்ள அழைப்பு தருகிறேன். ஆம் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உம்மை கண்டுகொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஞானிகள்தான். பார்வையற்ற பர்த்திமேயு உம்மை கண்டுகொண்டார். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் உம்மை கண்டுகொண்டார். தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதர் உம்மை கண்டுகொண்டார். கானானிய பெண் உம்மை அறிந்து கொண்டார். சமாரிய பெண் உம்மை கண்டுகொண்டார். முடக்குவாதமுற்ற ஒரு மனிதன் உம்மை அறிந்து கொள்ளும் பாக்கியம் பெற்றார். ஆம், உம்மை கண்ட இவர்கள் யாவருமே ஞானிகள்தான். ஆம் ஆண்டவரே, இன்றும் கூட நாங்களும் ஞானிகளாக வாழ எங்களுக்கு அழைப்பு தருகிறீர். இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்பதன் வழியாக உம்முடைய பாடுகளில், மரணத்தில், உயிர்ப்பில் பங்கு பெறும் பாக்கியம் பெறுவதற்காக ஆண்டவராகிய உம்முடைய திருவுடலை நாங்கள் உயர்த்துகிற போது அந்த திருவுடலில் உம்முடைய இறை பிரசன்னத்தை கண்டுகொள்ளுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்களும் கூட இன்று ஞானிகள்தான், உம்மை காணும் பாக்கியம் பெறுகிறவர்கள்தான். எனவே ஆண்டவரே, இந்த தெய்வீக திருப்பலியில் தேவ நற்கருணையின் வடிவில் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாவதை கண்டுகொண்டு நாங்களும் உம்மை கண்டுகொண்ட ஞானிகளாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென்.